ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆகா கல்யாணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சித்ரா தேவி கனவு காண்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து சாட்டையா கொண்டி அவங்கள அடிக்கிற மாதிரி ரொம்ப பயந்து அரண்டு எந்திரிச்சு ஓடியாராங்க. அதே மாதிரி கௌதமும் ஓடியாராரு. என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஐஸ்வர்யா கனவுல அந்த அடி அடிக்கிறாமா, கண்டிப்பா இப்ப நேர்ல பார்த்தா நம்மள அடிப்பா போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள அவளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம பிரச்சனைய வந்து தீர்க்கிற மாதிரி ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதே சாமியாரை நீங்க கூப்பிடுங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனைய சொல்லுங்க. ஓவர் டோஸ் குடுத்ததுனால தான் இவ்வளவும் காரணம் அப்படின்றத சொல்லி நீங்க அதிலிருந்து வந்து ஐஸ்வர்யாவுக்கு திரும்ப இந்த மாற்று மருந்த குடுத்தீங்கன்னா, ஓரளவுக்கு சரியா போகுன்ற மாரி நீங்க பேசுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாடா கண்டிப்பாகத்தான் நம்ம செய்யணும். இல்லன்னா இவ்வளோ வச்சு நம்மளால சமாளிக்க முடியாது. கண்டிப்பா போட்டா நம்ம அடியும் வாங்க முடியாது அப்படின்னு சித்ராதேவி சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஐஸ்வர்யா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க மறைவுல இருந்து. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாமியார் கண்டிப்பா வந்துட்டாருன்னா, இந்த பிரச்சனை வந்து நான் வந்து பைத்தியம் இல்ல, நான் வந்து நடிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிருவாரு. அதனால அதுக்கு முன்னாடி அவர வரவிடாம நம்ம தடுக்கணும். அதுக்கான பிளான நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரியோட அந்த டீம் எல்லாமே அப்படியே வண்டி பஞ்சர் ஆயிருது. பஞ்சர் ஆன உடனே சரி பண்ணி போயிடலான்னு பார்த்தீங்கன்னா, அப்ப டிரைவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் இத உடனே பண்ண முடியாதுங்க. இது வந்து டயர் ரொம்ப வீக்கா இருக்கனால, முடிஞ்ச அளவு ஒரு 10 கிலோமீட்டர் வேணா போ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப லாங் டிராவலிங்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப வேணா வண்டிய திருப்பிடலாமா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து கோடீஸ்வரன், ராஜலட்சுமி அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க. இந்த வண்டி இல்லைன்னா மாற்று வண்டி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து டிரைவர் கால் பண்ணி இன்னொரு வண்டியை புக் பண்ணும்போது ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்க நான் உடனே வண்டியை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹாஃப் அன் அவர் ஆகுமா அதுக்கு பேசாம நம்ம வீட்டுக்கே போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அப்போ ஐஸ்வர்யாவும் நம்ம என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி நம்ம கோடீஸ்வரியும் யோசிக்க இறங்கிக்கிறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்றது சரி ஒரு ஐடியா பண்ணுவோம். நம்ம வந்து இந்த மாதிரி சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கோம் வேணா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் எடுக்கவே இல்லை. அவங்க ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து அவங்க எப்படி ஃபோனை கவனிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ வந்து கோடீஸ்வரி சொல்றாங்க ஃபோனே எடுக்க மாட்றாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. சரி நடக்கிறது நடக்கட்டும். நம்ம திரும்ப ரிட்டர்ன் போறோம். அங்க என்ன நடக்குதுங்கிற பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வண்டி வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த கேம்ல பாத்தீங்கன்னா பிரபாட்ட வந்து விஜயை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமிக்கு என்ன சொல்றாங்கன்னா வாங்க நம்ம அங்கே போய் அப்படியே ஜாலியா வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு அவரு இல்ல இல்ல வண்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்களே நம்ம வண்டியை சரி பண்ணிட்டு அப்படியே போகலாம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரபா வந்து சின்ன சின்ன விஷயங்களை டார்ச்சர் பண்ணா தான் நம்ம அவங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்ட்டு அனைமைக்கு அப்பப்போ வந்து விஜய்கிட்ட கொஞ்சம் ஓவரா வந்து ஒட்டி பேசி ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா பிரபா அதை எதுவுமே கண்டுக்கல. அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து விஜய் ஃப்ரெண்டு தான் கண்டிப்பா வந்து விஜய்க்கு பிரச்சனை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நான் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இது ஒரு மேட்ரு அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அண்ணமைக்கனால அதை ஏத்துக்கிற முடியல. எப்படியாச்சும் வந்து நம்ம பிரபாவை கோவப்படுத்தி பிரபாவற்ற வந்து நம்ம விஜயை பிரிச்சு நம்ம வீட்டுக்கு நம்ம கொண்டு போயிடணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப முழுமூச்சா இருக்காங்க. ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. விஜய் வந்து இப்ப தெளிவா இருக்காப்புல. அனமிகா வந்து ஓவரா நடிக்குது. நம்மகிட்ட எதுவுமே உண்மையா பேச மாட்றா. இன்னும் அவ திருந்தவே இல்லை அப்படிங்கிறத வந்து விஜய் கண்டுபிடிச்சதுனால அனமிகா விஷயத்த வந்து அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சூர்யாவும் நம்ம மகாவும் வந்து நல்லா ஆடல் பாடலாம் பாடிக்கிட்டு நல்லா நீச்சல் குளத்துல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வர்றது வந்து அவங்களுக்கு தெரியல. காரணம் வந்து இவங்க வந்து இங்க வந்து போன் எல்லாமே ரூம்குள்ள வச்சிருக்கனால கால் பண்ண கூட அவங்களுக்கு தெரியல. ஆனா வரக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா வண்டி ரிட்டர்ன் திரும்ப வந்துருச்சு அப்படின்றனால இவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருது. ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஆகா கணத்துல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்க. யாரோட நடிப்பு ரொம்ப பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐஸ்வர்யா வந்து ரொம்ப கியூட்டா சூப்பரா அழகா நடிக்கிறாங்க. அதே மாதிரி மகாவும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஓரளவு நல்லா டஃபா கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க.